ஓம் ஐஜாய் வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். இன்றைய மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மெத்தையை வாங்கிட்டேன், தூக்கத்தை வாங்க முடியல அப்படின்னு புலம்பி தவிக்கிறீங்களா? காரணம், உங்களுடைய ராசியில சனி பகவான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ராகுனுடைய ஆட்டம் ஆரம்பமாகிறது. தனித்துவமான முறையில் ராகு தன்னுடைய சுய பலத்தை, சுய உரிமையை எடுத்துக்கொள்ள போகிறார். அதிரடியான மாற்றங்கள் நடைபெறப்போது. மிக முக்கியமா உங்க தலையில இருக்கக்கூடிய முள் கிரீடம் இனி இறங்க போகிறது. நீங்க இனிமே முள் படுக்கையில படுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நடக்க போது ஜூன் முதல் அக்டோபருக்குள். இதை பத்தி தான் இன்றைய பதிவில் நம்ம வீடியோ விளக்கமா பார்க்க வரோம். பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலங்கள் மற்றும் சனி வக்ர பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற பதிவு தவறாம நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சனி பகவான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த சனி பகவான் ஜூலைக்கு பிறகு வக்ரம் அடைகிறார். இந்த ஒரு காலகட்டத்தில் 12ஆம் வீடான கும்பத்தில் ராகுவன் அமர்ந்திருக்கிறார். அந்த ராகுவை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான், அதாவது மிதுனராசிலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். ஜூன் மாதம் அவர் பேரிச்சறிஞ்சு கடகராசிக்கு போயிட்டாரு. இப்ப குரு பார்வை இல்லாமல் தனித்த முறையில் ராகு, அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பயணிச்சு விட்டுருக்கு. இப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன நடக்கும்? நிறைய பிளான் போட்டீங்க, நிறைய திட்டம் போட்டீங்க, எதுவுமே சக்சஸ் ஆகலை. ஆனா இனிமேல் சக்சஸ் ஆகும். போட்ட திட்டம் பழிக்கும். நீங்க போட்டபடி, நீங்க நினைச்சபடி சில காரியங்கள் நடக்கும். நடத்தி கொடுப்பது ராகு. ராகு 12ஆம் வீடுல இருக்கு. அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க, நீங்க ஒருத்தரை விரும்பி இருப்பீங்க. அந்த விரும்பிய நபரை கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு பிளான், ஒரு திட்டம், எப்படி நம்ம வீட்டில் சொல்றது, எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்றத ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த பிளான் இப்போ சக்சஸ் ஆகும். ஸோ காதல் திருமணம் செய்ய காத்திருப்பவர்களுக்கு அந்த காதல் கல்யாணம் நடைபெறக்குண்டான வாய்ப்பை இந்த ராகுன் ஏற்படுத்தி கொடுப்பார். இது முதல் விஷயம். வெளியில சொல்லவும் முடியல, பிரச்சனையாகவும் பயமா இருக்கு இப்படின்னு புலம்பி இருப்பீங்க இல்லையா? அந்த மனக்கவலை இனி வேண்டாம். கண்டிப்பா உங்க காதல் கல்யாணத்துல முடிஞ்சிடும். சரிங்களா? வீட்டுல இருந்து வெகு தொழில போய் வெளிநாட்டுல போய் கல்யாணம் முடிக்கிறது, வெளி மாநிலத்துல போய் கல்யாணம் முடிக்கிறது, திடீர் திருமணம் பண்றது, கலப்பு திருமணம் பண்றது போன்றவைகள் ஏற்படும். மேலும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சொந்தக்காரங்க உறவுகளால சில பிரச்சனைகளை விட்டுருக்கும். அந்த உறவை விட்டு விலகவும் முடியல, கூப்பிடாமவும் இருக்க முடியல. அப்படிப்பட்ட உறவுகளால சில குடைச்சல் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பீங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட உறவுகளை துணிந்து நின்று விலக்கி வைப்பீர்கள், அவர்களிடமிருந்து விலகுவீர்கள். ஸோ உறவு போனாலும் பரவாயில்ல, எனக்கு நிம்மதி போகணும், நிம்மதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை நீங்க எடுத்துருவீங்க. அப்படி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய உறவுகளிடமிருந்து விலகுவீர்கள். அல்லது அந்த உறவுகள் ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டு விலகி போவாங்க. அந்த ஒரு மேஜிக் ராகுவால் நடக்கும். ஸோ அதனால இழந்த நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதினால தூக்கம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அதே போல முடிக்க முடியாத வேலைகள். ஸோ நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, நீங்க தொழில் பண்ணக்கூடிய இடத்துல சம்பளம் வாங்கிட்டு அவங்க பண்ண வேண்டிய வேலையை அவங்க சரியா பண்ணல. அந்த வேலையை நீங்க இழுத்து போட்டு பார்த்து இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த வேலை இப்போ அவங்க சரியா வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க, வேலை வாங்க ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதனால வேலை பளு குறையும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு வேலை பெண்டிங் இருந்துச்சுயா, அந்த பெண்டிங் ஒரு முடிவடையும். ஸோ இனிமே நிம்மதியா வீட்டுக்கு போய் இன்னைக்குள்ள வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க நிம்மதி பெரு வச்சு விட முடியும். இது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்து. அதே போல படிப்புக்காக, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு நினைச்சு கவலைப்பட்டு இருப்பீங்க. இந்த காலேஜில் இந்த இடத்துல நமக்கு சீட்டு கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். அந்த கவலை தேவையில்லை, அந்த சீட்டு கிடைச்சிடும். அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, படிப்புக்காக ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு குழப்பம் இருந்திருக்கும். அந்த குழப்பம் இனி தேவையில்லை. நீங்க எதிர்பார்த்தபடி கல்வி படிக்கக்கூடிய அந்த தேவையான அந்த இடத்துல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிடும், படிப்புக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிடும். வெளிநாட்டு படிப்பு, மிக முக்கியமான கல்லூரிகளில், நிறுவனங்களில் படிக்கக்கூடிய சான்ஸ் கண்டிப்பாக உண்டு.
அதே போல வேலை மாற்றம். இப்ப இந்த வேலையை விட்டு போனா போதும் அந்த சாமி தப்பிச்சிட வேண்டாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வேலை மாற்றத்தை ராகுவன் ஏற்படுத்திக்கிறார். வேற ஒரு ஊர்ல வேலைக்குண்டான மாற்றத்தை தயாரா வச்சிருப்பாரு. வருமானத்தில் குறைவு இருக்காது. சரிங்களா? அதே போல இதுக்கு அடுத்தபடியா நிறைய செலவுகள் வந்திருக்கும். சுப செலவுகள், செய்முறை, சீர்வரிசை, லொட்டு லொசுக்குன்னு ஏகப்பட்ட செலவுகளை குடும்ப ரீதியா, உறவுகள் ரீதியா நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க. இப்போ கொஞ்சம் அந்த செலவுகள்லாம் குறையும். சரிங்களா? இனிமே உங்களுடைய பண முதலீடு கண்டிப்பா முதலீடாக மாறும். உங்களுடைய பணம் வருவாய், சேமிப்பு, வருமானம் முதலீடாக மாறும். நிலத்திலோ, இடத்திலோ அல்லது சொந்த வீட்டிலோ. சரிங்களா? ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஸோ அப்படி மாற்றி விடும். ஸோ அதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதோட ஊருக்கு தெரியாமல், உறவுக்கு தெரியாமல் வேற ஒரு இடத்தில் முதலீடு செய்து அதன் ரீதியாக சொத்துக்களோ அல்லது சொந்த தொழிலோ தொடங்குவீர்கள். ஸோ அது உங்களுடைய கனவு, உங்கள் ஆசைன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நான் பிசினஸ் ஆரம்பிக்கணும், இந்த இடத்துல நான் சொத்து வாங்கணும், அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மறைமுகமான முறையில் நீங்க செய்வீங்க. அதுக்குண்டான வழியும் வருமானமும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல நீண்ட நாட்களாக ஒரு நபரை, பிரிஞ்ச நபரை நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற நபரை நீங்க நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திப்பீர்கள். அதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. ஸோ இதுல கணவன் மனைவியும் உட்படும். அதாவது பிரிஞ்ச கணவன் மனைவி ரொம்ப வருஷம் பிரிஞ்சிருக்கீங்க, இப்ப மீண்டும் சந்திக்கக்கூடிய, ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ராகுவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சரிங்களா? அப்போ சிறிய பேச்சுவார்த்தைகள் மூலமா இந்த பிரச்சனையை முடிச்சுங்க. அது உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? இன்னொரு பக்கம் வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய காலகட்டம். சரிங்களா? ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மூலமாக அல்லது வெளிநாட்டு வேலை தொழில் மூலமாக அல்லது மாமியார் வீட்டு வழிகளிலிருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் வந்து சேரும் இந்த ஒரு காலகட்டத்தில். சரிங்களா? அந்நிய உறவால அந்நிய இடத்திலிருந்து வரவேண்டிய பணம், பொருள் அல்லது சொத்து, ஷேர் போன்ற விஷயங்கள் வந்து சேரும். அது நீங்க எதிர்பார்த்தது, அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. மேலும் இந்த வருடத்துல வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும். விற்பனை அவமாக இருக்கும். கையில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் நல்லா வித்து போகும். நல்ல வியாபாரம் பண்றவங்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம். பிசினஸ் சூப்பரா போகும். சரிங்களா? டிராவல், டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து, ரயில்வே டிபார்ட்மெண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி பயணங்கள் அடிப்படையில எந்த ஒரு துறையில நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த துறையில் உங்களுக்கு ப்ரொமோஷன், வளர்ச்சி என்பது நிச்சயம் உண்டு. அது கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதே போல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் நல்ல விதத்தில் உங்களுக்கு நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு நேர காலகட்டத்தில் ராகு பகவான் திடீரென உங்களுக்கு மறைமுகமான வழிகளில் நண்பர்களையும் உறவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த உறவுகள் மூலமாக பணமோ, பொருளோ, சொத்தோ, ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களுடைய பழக்க வழக்கத்தை பல வருடங்களுக்கு நீங்க நீடிச்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. உங்க வாழ்க்கை தலைகளாக மாற்றும். சரிங்களா? ஸோ மேலும் மிக முக்கியமா இந்த ஒரு நேரத்துல மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அல்லது கிரிவலம் போகக்கூடியவங்களுக்கு அல்லது மலையேறி சென்று தெய்வங்களை தரிசனம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு, பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தண்ணீர் தாகத்தை தீர்க்கக்கூடிய அவர்களுக்கு வாட்டர் பாட்டில் கொடுக்கறது, நீர்மோர் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை கண்டிப்பா தவறாம செய்யுங்க. சரிங்களா? மேலும் வீட்டில் மீன் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷம், நல்ல ஒரு விஷயங்களா இருக்கும். வீட்டில் கூட நெகட்டிவ் விஷயத்த அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இதையும் தவறாம நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மிக முக்கியமா அந்த ராகுனுடைய காலகட்டம் எப்ப இருந்து எப்போ வரைக்கும்னா, இந்த ஜூன் மாசத்துல இருந்து குருவனுடைய பார்வை இல்லை. அக்டோபருக்கு பிறகு குரு அதிசாரம் போய் சிம்ம ராசிக்கு போய் அவருடைய 7ஆம் பார்வை அந்த ராகுக்கு மீண்டும் கிடைக்கும். அப்போ ஜூன்ல இருந்து அக்டோபர் வரை தனித்து நிற்பார் இந்த ராகு பகவான். முடிக்கப்படாத பல பிரச்சனைகளை முடித்து கொடுப்பார். நீங்க எந்த உறவிலிருந்து விலகுன்னு நினைக்கிறீங்களோ அந்த உறவிலிருந்து விலகி போயிருவீங்க. எந்த வேலையிலிருந்து மாறணும்னு நினைக்கிறீங்க அந்த வேலையிட்டு மாறி போயிருவீங்க. உங்களுக்கு நிம்மதியை, ஒரு விடுதலையை, ஒரு விமோச்சனத்தை கொடுப்பாரு. தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியை கொடுப்பாரு. பயன்படுத்திங்க. இதுதான் சரியான ஒரு நேர காலகட்டம். சரிங்களா? ஸோ நிலவுகளே, நாம் இன்று மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயம் அந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லைக் உங்க நண்பர்களுக்கு முறைகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய.